பிரிட்டிஷ் கொள்ளையடித்த பொருட்களுடைய இன்றைய மதிப்பு மட்டும் 45 ட்ரில்லியன் அமெரிக்க டாலர் அப்படின்னு கணக்கிடப்பட்டிருக்கு. இதற்கு மேலேயும் கூட இருக்கலாம். பிரிட்டிஷ் அரசு பல நாடுகளில் அரிய வகையான விலை மதிக்க முடியாத பொருட்களை எடுத்துட்டு போயிட்டாங்க. அப்படி எடுத்துட்டு போயிட்டு இன்னைக்கு வரைக்கும் அவங்க தராத பொருட்களை பத்தி பார்க்கலாமா? ரோஸ்டா கல் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா எகிப்து நாட்டை சேர்ந்தது. 114 சென்டிமீட்டர் உயரமும் 72 சென்டிமீட்டர் அகலமும் இருக்கக்கூடிய இந்த கல் எகிப்து நாகரிகத்துடைய அடையாளம். இந்த கல்ல 3 எகிப்திய மொழிகள் இடம்பெற்றிருக்குன்னு சொல்றாங்க. அது போக இந்த கல் பார்த்தீங்கன்னா கிமு 196 உருவாகி இருக்கலாம் அப்படின்னு சொல்றாங்க. 1800களில் பிரான்ஸ் ராணுவத்தை பிரிட்டிஷ் ராணுவம் அழிச்சு ரோஸ்டா கல்லை திருடிட்டு போயிட்டாங்களாம். எகிப்திய அரசு அதை திரும்ப பெற பலவிதமான முயற்சி செஞ்சும் கூட அது கடைசி வரைக்கும் கை கூடல. அவங்க திருப்பி தரவே இல்லையாம். இப்போ லண்டன்ல இருக்கக்கூடிய பிரிட்டிஷ் மியூசியத்தில் பார்த்தீங்கன்னா இந்த ரோஸ்டா கல் பார்வைக்கு வைக்கப்பட்டிருக்கு. எடுத்துட்டு போயிட்டு இல்ல திருடிட்டு போயிட்டு அதை திருப்பியும் தரமாட்டேன்னு எவ்வளவு பகிரங்கமா சொல்றாங்கன்னு பாருங்களேன். அந்தந்த நாட்டோட பாரம்பரிய பொருட்கள் அந்தந்த நாட்டுக்கு தான் சொந்தமாகும். அதான் எங்க நாடும் விரும்புது. ஹெவா பிரெசிலியன்சிஸ் விதைகள். பிரிட்டிஷ் நாட்டை சேர்ந்த ஹென்றி விக்ஹாம் இவர் ஒரு செடி திருடராக இருந்திருக்காரு. அந்த காலகட்டத்தில் 1875ஆம் ஆண்டு இவர் பிரேசில் நாட்டில் இருந்த ராயல் பொட்டானிக் கார்டனில் இருக்கக்கூடிய ஹெவா பிரெசிலியன்சிஸ் அப்படிங்கிற மரத்தில் இருக்கக்கூடிய சுமார் 70,000 விதைகளை திருடிட்டு போயிருக்காரு. இந்த மரங்கள் எல்லாமே 140 அடி உயரம் கொண்டது அப்படின்னு சொல்லப்படுது. அதில் ஏறி மேலே இருந்த விதைகளை இவர் திருடியிருக்காரு. இதனால பிரேசில் நாட்டில் ரப்பர் மர விவசாயமே அழிஞ்சு போய் பெரும் பொருளாதார பிரச்சனை வெடிச்சிருக்குது அந்த காலகட்டத்தில். பெனின் பிரான்சிஸ். இப்போ பார்த்தீங்கன்னா நைஜீரியா தான் பார்த்தீங்கன்னா ஒரு காலகட்டத்தில் பெனின் பேரரசாக இருந்திருக்குது. அப்போது அந்த நாட்டை சேர்ந்த எடோ இன மக்களுடைய உருவங்கள் பொறிக்கப்பட்ட வெண்கல சிற்பங்கள் அந்த நாட்டுடைய புராதன சின்னமாக இருந்து வந்திருக்கு. 13ஆம் நூற்றாண்டில் இது உருவாகி இருக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. 1987 பிரிட்டிஷ் நுழைவின் போது இது திருடப்பட்டு இப்போ பார்த்தீங்கன்னா இது ஐரோப்பா மியூசியத்தில் இருக்குது. பொதுவாக அவங்க வரலாற்றை சொல்லிக் கொடுக்கணும், அந்த வரலாற்றை மற்ற தலைமுறைக்கு கடத்தணும் அப்படிங்கிறதுக்காக அவங்களோட பொருட்களை தான் எடுத்து வைப்பாங்க. அவங்களுடைய அந்த முன்னோர்களுடைய மரபுசார் பொருட்களை தான் வைப்பாங்க மியூசியத்தில். ஆனால் பாருங்க, இங்கே மற்ற நாடுகள்லேருந்து எடுத்துகிட்டு வந்து ஏதோ தன்னுடைய வரலாறு மாதிரி வைக்கிறது பெருமைலாம் இந்த நாட்டுக்கு மட்டும்தான் சேரும். பெனினோட ஈடோ மக்களுக்கு சொந்தமானது 16th செஞ்சுரி. இதுவும் பெனினோடது தான் 7th செஞ்சுரி. உங்க முன்னோர்களுக்கு இது எப்படி கிடைச்சது? விலை கொடுத்து வாங்கினாங்களா இல்ல மத்த ஐட்டம்ஸ் மாதிரி இதையும் திருடி கொண்டு வந்தாங்களா? எத்தியோப்பியா மனுஸ்கிரிப்ட். எத்தியோப்பியா பேரரசான டிவேட்ரியோஸ் அப்படிங்கிற 2ஆம் பேரரசரை வீழ்த்தி பிரிட்டிஷ் அரசு எத்தியோப்பியாவிற்குள்ள நுழைஞ்சது. அப்போ அவங்க எத்தியோப்பிய கலாச்சாரம், ஓவியம், மத அடையாளங்கள் அடங்கிய மனுஸ்கிரிப்ட் புத்தகங்களை பிரிட்டிஷ் அரசாங்கம் எடுத்து போயிட்டாங்களாம். இப்போ அந்த புத்தகங்களை திரும்ப பெற எத்தியோப்பிய அரசு பலவிதமான முயற்சி செஞ்சும் கூட பெருசா ஒன்றும் பலன் இல்லையாம். இது தெரிஞ்சது தானே. எல்கின் மார்பிள்ஸ். 1803ஆம் ஆண்டு எல்கில் அப்படிங்கிற கிரீஸ் நாட்டில் இருக்கக்கூடிய புராதன இடமான பார்த்தனன் சுவரில் இருந்த 2500 ஆண்டு பழமையான மார்பிள் சிற்பத்தை திருடிட்டு போயிட்டாங்களாம் பிரிட்டிஷ். எல்கின் அதை அனுமதியுடன் தான் எடுத்துட்டு வந்ததாக குறிப்பிட்டிருக்காரு. அவர் அனுமதி கேட்டதற்கு எந்த விதமான ஆதாரமுமே இன்னைக்கு வரைக்கும் இல்லை. இந்த மார்பிள் கல் 75 மீட்டர் நீளம் கொண்டது. இதுல கிரேக்க வரலாறு சிற்பங்கள் செதுக்கப்பட்டிருக்குமா. இது எல்லாமே 2500 ஆண்டு பழமையான சிற்பங்கள் அப்படின்னு சொல்லப்படுது. இந்த மார்பிளை திரும்ப வழங்கும்படி கிரீஸ் அரசு கேட்டுட்டு வராங்க பிரிட்டிஷ் கிட்ட. ஆனாலும் இன்றளவும் கூட அது பிரிட்டிஷ் மியூசியத்தில் மட்டும்தான் இருந்து வருது. திரும்ப கொடுக்க மாட்டோம் அப்படின்னு இன்டைரக்டா சொல்லிட்டு வராங்க.